ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 18-21 தான் இப்படியில் பார்க்க போகிறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான்னு கூட இதை சொல்லலாம். என்ன ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், காமெடியாகவும் சூப்பராக போகும். அண்ட் இந்த மான்வாவோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு அனிமையை பார்த்து ஃபீல் கிடைக்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம சாப்டர் 1 போகலாம். இப்போ நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து நான் அந்த செம்ம ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு மிஸ் பென்ட்லியுமே லைட்டாக ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த செம பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லவும், இப்போ ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோக்கு இந்த செம பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டல் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் எங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனான பார்ட்ரிச் ஃபேமிலியால் உருவாக்கப்பட்டது. அவங்க இந்த கொஸ்டினை உருவாக்கினதுக்கு அப்புறமா இப்போ 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் யாராலையுமே அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியல. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது இந்த கொஸ்டினை கிரியேட் பண்ண பார்ட்ரிச் மட்டும்தான். அண்ட் இந்த கொஸ்டின்ல ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கிறது நம்ம கண்ட்ரியோட மெயின் சிட்டி தான். லோரிகன் ரிவரால இது ரெண்டுமே தனித்தனி ஐலாண்ட் இருக்கிறதுனால மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுனால இப்படி எல்லா சிட்டியுமே கனெக்ட் பண்ற மாதிரி மொத்தமா 7 பிரிட்ஜை கட்டினாங்க. இப்படி இந்த 7 பிரிட்ஜை கட்டினதுக்கு அப்புறமா ஒரு நாள் பார்ட்ரிச்சுக்கு ஒரு புதுசா ஒரு கேள்வி வருது. அவரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 4 லேண்ட்ல ஏதாவது ஒரு லேண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா பிரிட்ஜையும் ஒரு வாட்டி மட்டும் கிராஸ் பண்ணிட்டு திரும்பி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது அவரோட கொஸ்டின். இந்த கொஸ்டினோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற பல பேர் வந்து முயற்சி பண்ணியும் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் கடந்த 100 வருஷமா யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. பட் இதோட ஆன்சர் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு அது பார்ட்ரிச் மட்டும்தான். இப்படி எல்லாருமே வந்து இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பார்ட்ரிச் ஒரு நாள் இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறாரு. இது மேக்ஸ் கிடைச்ச வெற்றி அப்படின்னு அது எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்றதுக்காக மறுநாள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. பட் மறுநாள் பார்ட்ரிச் அந்த பார்ட்டிக்கு வரவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவரோட பாடி தண்ணியில கிடக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதோட ஆன்சர் தெரிஞ்ச பார்ட்ரிச்சும் இறந்துட்டாரு அப்படின்னு ஃப்ரெட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், இது கிட்ட நம்ம ஹீரோவை நல்லா யோசிச்சு பார்க்கறான். பட் நம்ம ஹீரோவால ஆன்சரை இப்போ கெஸ் பண்ண முடியல. நம்ம ஹீரோ இந்த சம்ம போன வேர்ல்ட்லயும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நிறைய மெத்தட்ல யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெட்ஜை பார்த்து இந்த சம்முக்கு ஆன்சரே இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன பிளேயர் காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்ஜும் பயங்கரமா நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு, நீ கண்டிப்பா முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே இந்த பையன் கண்டிப்பா முட்டாளா தான் இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அங்க ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, எனக்கு ஏதோ இவனை பார்த்தா சிம்பிளா இருக்கிற மாதிரி தோணல, இவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோவை பார்க்கறான். இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லு, அதை விட்டுட்டு இந்த சம்முக்கு ஆன்சரே கிடையாது அப்படின்லாம் தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவை கேட்டுட்டு, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இதுக்கு ஆன்சர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 19 ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அந்த சம்முக்கு ஆன்சரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மிஸ் பென்ட்லியும் சிபலாவுமே அந்த சம்முக்கு ஆன்சர் கிடையாது அப்படின்னு ஷாக் ஆகவும், அப்போ ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து, ஏ பிளேயர் முட்டாள், உன்னால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியலனா என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லு, அதை விட்டுட்டு ஆன்சரே இல்லைன்னு சொல்லாது, அப்புறம் எப்படி பார்ட்ரிச்சோட ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், நம்ம ஹீரோவும் பார்ட்ரிச் ஆன்சரை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, பார்ட்ரிச்சோட சொல்யூஷன் யார்கிட்டயுமே சொல்லல, ஏன்னா உண்மையை சொல்லணும்னா அதுக்கு ஆன்சரே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். இதை கேட்டு ஃப்ரிட்ஜும், அப்பனா நீ சேஜே சந்தேகப்படுறியா அப்படின்னு அவரும் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கத்தாவான். போதும் நிறுத்துங்க அப்படின்னு உள்ள கண்ணாடி போட்டுட்டு ஒரு ஆள் வந்துட்டு அவரும் ஃப்ரிட்ஜை பார்த்து, ஃப்ரிட்ஜ் உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளோட முன்னோர்களை நம்மளோட பவரை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு அவரும் ஃப்ரிட்ஜை பார்த்து சொல்லலாம். ஃப்ரிட்ஜ் இதை கேட்டுட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃப்ரிட்ஜோட அப்பாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, நீ தான் பிளேயரா, உன்னை பத்தி பிரசிடென்ட் கெல்வின் சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து, பிளேயர் உன்கிட்ட ஃப்ரிட்ஜ் ரூடா நடந்துக்கிறத பார்த்தேன், ஸோ அவனுக்கு பதிலாக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பட் ஆனால் நீ எங்க 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டலுக்கு சொல்யூஷன் இல்லைன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் சொன்ன விதம் வேணா தப்பா இருந்திருக்கலாம், பட் 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டலுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இசபெல்லாவும் ஃபர்ஸ்ட் டைமா பிளேயர் இப்போ சீரியஸா இருக்கா அப்படின்னு பாக்குறான். இப்போ ஃப்ரிட்ஜோட அப்பாவும், நீ எதை வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோவும் என்னால இது ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாக்கெட்ல இருந்து ஒரு நோட் எடுத்துட்டு இவ்வளவு தேரம் மூலயமா இவங்க சொல்ற அந்த கன்க்ளூஷன் ஹீரோ ப்ரூவ் பண்றதுக்காக அங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டை பாருங்க, இதுல நான் ABCDன்னு மார்க் பண்ணிருக்கிறது தான் நீங்க சொன்ன அந்த 4 பிளேஸ். இந்த 4 பாயிண்ட்ல இருந்து டிராவல் பண்ணி எல்லா பிரிட்ஜையும் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வரது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ரூவ் பண்ணி எல்லாருக்குமே ஆன்சரை காமிக்கவும், எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே மாத்தி நம்ம ஹீரோ பார்த்து கொஸ்டின் கேட்கவும், நம்ம ஹீரோ எல்லாருக்குமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. இப்போ ஒரு லேண்டுக்குள்ள ஒருத்தவங்க ஒரு பிரிட்ஜ் மூலியமா என்டர் ஆனாங்க அப்படின்னா அவங்க வெளில போறதுக்கு இன்னொரு பிரிட்ஜ்ல தான் போயாகணும், ஏன்னா இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ஆன்லைன் செக்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி ஆட் ஈவன் மாத்தி கொடுத்துருக்கிறது இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற மாதிரி கடைசியா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். மிஸ் பென்ட்லியுமே இதை கேட்டுட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் வேல்யூ எல்லாமே ஈவன்ல இருந்தா தான் பாசிபிள். ஸோ 7 பிரிட்ஜ் ஆஃப் ராயல் கேபிட்டலுக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியும் நீ சூப்பரா சொன்ன பிளேயர் அப்படின்னு நம்ம ஹீரோவை பாராட்டவும் அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோ சொல்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற சில பேர் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த கொஸ்டினை பத்தி நிறைய டவுட் கேட்கவும் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கிளியர் பண்றான். அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு ஃப்ரிட்ஜும் பயங்கரமா கடுப்பாயிட்டு என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கத்தவும், ஃப்ரிட்ஜோட அப்பா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. அப்ப ஃப்ரிட்ஜ் நம்ம ஹீரோவை பார்த்து, யாரும் இந்த பிளேயர் முட்டாள் சொல்றதை நம்பாதீங்க அப்படின்னு கத்தவும், அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அமைதியா இருக்கவும், அங்க ஆலிஸும் ஃப்ரிட்ஜை பார்த்து
உண்மையிலேயே நான்சென்ஸ்னா அது உங்க பேட்ரிச் தான். ஒரு சொல்யூஷனே இல்லாத சமைக்கு இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஃப்ரிட்ஜோட அப்பாவும் ஃப்ரிட்ஜ் முட்டாளா அப்படின்னு கத்தவும் ஃப்ரிட்ஜ் அவங்க அப்பாவை பார்த்து பயப்படும். அப்புறம் ஃப்ரிட்ஜோட மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுட்டு உன் ஓட்டாவை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அவரும் ஃப்ரிட்ஜை பார்த்து பயங்கரமா கத்திட்டு நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல பயங்கர கோவமா அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்படியே இந்த இடத்துல இருந்து சாப்டர் முடியுது. அண்ட் இந்த சாப்டர்ல அந்த சம்ம பத்தி கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டைம் மிஸ் பண்ணாம சாப்டர் 20 போல. இப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கர கோவமா ஃப்ரிட்ஜோட அப்பா அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கவும் நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஃப்ரிட்ஜோட அப்பாவுக்கு பார்த்து கூப்பிட்டுட்டு மேக்ஸ் கமிட்டியோட ரூல்ஸ் படி சீனியர் ஃப்ரிட்ஜ் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாரு. நான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ நான் இதில் ஜெயிச்சிட்டேன். ஸோ ரூல்ஸ் படி நான் உங்ககிட்ட பதிலுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இதை கேட்ட வரும் நீ என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் ரூல்ஸ் எப்போதுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு உனக்கு எந்த கொஸ்டின் இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவும் அப்புறம் என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படி நம்ம ஹீரோவும் சிம்பிளா ஒரு டைகோனல் ஸ்கொயரோட சைட்ல இருந்து எவ்வளோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன அப்படின்னு அவர் லைட்டாக ஷாக் ஆகவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பிளேயர் உனக்கு தெரியாதா இந்த டைகோனல் தீரத்தை கண்டுபிடிச்சதே ஹார்வர்டா ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லலாம். அவரும் கான்ஃபிடென்ட்டா நம்ம ஹீரோவை பார்த்து எங்க ஹார்வர்டா ஃபேமிலியோட தேரம் படி சைட் லென்த் ஆஃப் த ஒன் டைகோனல் 2 ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லலாம். நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு இல்ல நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணல. என்னோட கொஸ்டின் ஒன்றும் ஸ்கொயரோட டைகோனல் இல்ல எனக்கு டைகோனலோட ஃபுல் லென்த் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன அப்படின்னு அவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ஒருத்தவங்களும் ஒரு விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த டவுட் சில நேரத்தில் வரும்பா அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்க சில பேர் நம்ம ஹீரோட கொஸ்டின் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஃப்ரிட்ஜோட அப்பாவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதோட ஆன்சர் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் கான்ஃபிடென்ட்டா என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பொதுவாக என்னோட பழைய வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் அங்க சயின்ஸோட நாலேஜ் தான் அதிகமா இருந்தாலும் அங்க சயின்டிஸ்ட பொதுவா யாருமே பெருசா கொண்டாட மாட்டாங்க. அங்க சயின்டிஸ்டும் சாதாரண ஆட்கள் மாதிரி தான் இருப்பாங்க. பட் இந்த வேர்ல்டுல அப்படி கிடையாது. என்னதான் கண்ட்ரியோட பெரிய லார்டா இருந்தாலுமே சயின்டிஸ்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நாலேஜ் இருக்கிறவங்களை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுல இருக்கிற பாசிட்டிவ் எல்லாத்தையுமே பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஃப்ரிட்ஜோட அப்பாவை பார்க்கவும் அவருமே ஆன்சர் தெரியாம இவனுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த பார்ட்டியில இருக்கிறவங்களும் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்னால அந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஆன்சர் எல்லாருமே போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் யாருக்குமே ஆன்சர் வராம இருக்கவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ கேட்ட கொஸ்டினோட ஸ்டேஞ்சான ஆன்சர் என்ன பண்ணி கேட்க நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து இதை இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சிங்கிள் டிஜிட் நம்பர் கிடையாது. இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டிப்பா யாரோ ஒரு ஆள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அதோட ஆன்சர் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் மறைச்சிருக்காங்க. பட் இதோட உண்மையான ஆன்சரை வெளில கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண சீனியர் ஃப்ரிட்ஜுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்ப ஃப்ரிட்ஜோட அப்பா ஃப்ரிட்ஜை போட்டு பயங்கரமா முறைக்கவும் இதை பார்த்துட்டு ஃப்ரிட்ஜும் இது எல்லாத்துக்குமே காரணம் பிளேயர் நீ தான் அப்படின்னு உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் உன்னை எங்கேயே கொள்றேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜும் பயங்கர கோவமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வேகமா வரவும் அப்படி இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 21 ஸ்டார்டிங்லயே ஃப்ரிட்ஜ் ஒன்று கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வரவும் அப்ப டக்குன்னு ஃப்ரிட்ஜோட கையை யாரோ பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி இந்த பார்ட்டியில பாத்துக்கிட்டு இருந்து ஆலிஸும் டக்குன்னு ஃப்ரிட்ஜோட கையை பிடிச்சிட்டு போதும் இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் ஃப்ரிட்ஜும் யாரு நீ தேவையில்லாம இதுக்குள்ள வராத என்ன தடுக்காத அப்படின்னு சொல்லவும் ஆலிஸும் சாரி எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அவளும் ஃப்ரிட்ஜோட கையை பிடிச்சி மடக்கவும் யார் இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு ஃப்ரிட்ஜ் பார்த்துக்கிட்டு இருக்கவும் இப்போ ஃப்ரிட்ஜோட அப்பாவும் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு நீ அவங்க யாருன்னு தெரியாம திருப்பியும் தப்பு பண்ற அப்படின்னு கத்தவும் ஃப்ரிட்ஜ் இப்போ என்ன பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும் ஃப்ரிட்ஜோட அப்பாவும் நீ இன்னைக்கு நிறைய தப்பு பண்ணிட்ட இது எல்லாத்தையுமே உன வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவரும் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு பயங்கரமா கத்திட்டு அப்புறம் இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். என் பையன் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்புறம் பிளேயர் சொன்ன நம்பரையுமே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் பிளேயர் என்னோட ஃபேமிலிக்கு நீ கொடுத்த கைடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி உன்னை அடுத்த வாட்டி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மனசுக்குள்ளேயே அடுத்த வாட்டி நீ உயிரோட இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு அவருமே கோவமா அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஃப்ரிட்ஜும் சாரிப்பா அப்படின்னு சொல்லவும் வீட்டுக்கு அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் ஃப்ரிட்ஜை கூட்டிட்டு கிளம்புறாரு. அப்புறம் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன உனக்கு என்ன அடையாளம் தெரியாதா பிளேயர் அப்படின்னு ஆலிஸ் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்கவும் இந்த பக்கம் இசபெல்லாவும் நம்ம ஹீரோட மண்டையில ஒரு பஞ்சை விட்டுறா. அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ எப்படி எனக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு இசபெல்லா நம்ம ஹீரோ அடிக்க ஹீரோவும் சாரி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல எதுக்காக என்ன அடிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் ஆலிஸ் உங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் என்ன அப்படின்னு இசபெல்லா பார்க்கவும் ஆலிஸ் உங்க 2 பேருமே பார்த்து நீங்க 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட இசபெல்லாவும் யார் இவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொன்னது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு இசபெல்லா சொல்லவும் ஓ உங்க 2 பேரையும் பத்தியுமே மிஸ் பென்ட்லி நிறைய சொல்லியிருக்காங்க அதை வச்சு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு அப்படின்னு ஆலிஸ் இசபெல்லாவை பார்த்து நீ இந்த பார்ட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றியா அப்படின்னு கேட்கவும் அப்ப மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவுக்கு யோப்போ சிட்டிலேயே ஆலிஸ் ஃபேமிலி தான் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு ஹை லெவல்ல இருக்கிற ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்காக தான் ஆலிஸ் இந்த அகாடமி எக்ஸ்சேஞ்சுக்கு பல வருஷமா வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லலாம். இப்ப அவளும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உன் கூட திருப்பி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆலிஸ் நீ படிக்கிற டோனஸ் அகாடமில தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்புறம் இசபெல்லாவோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கை கொடுத்துட்டு உங்களை பார்த்ததுல சந்தோஷம் ஆலிஸ் என்பே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்ப ஆலிஸ் நம்ம ஹீரோ க்ளோஸா வந்துட்டு இப்பதான் அவனை ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ற
பிளேயர் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் இசபெல்லாவும் நமக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் ஆலிஸ் நம்ம ஹீரோவை பார்த்து நீ இன்னைக்கு ஆன்சர் பண்ண விதம் அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஹார்வர்டா ஃபேமிலியை நீ எதிர்த்து பேசினவனோட கான்ஃபிடன்ட் லெவல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் உன ஃபியூச்சர்ல தனியா மீட் பண்ணா உன்கிட்ட மேக்ஸிமம்லாம் டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோதை கேட்டுட்டு பட் நீங்க லாஸ்டா சொன்னதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படி இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன்ஸ் வேற லெவலில் போகும். அண்ட் இந்த மான்வால் இப்போ டோட்டலாக 40 சாப்டர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நானே 21 சாப்டர் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் பேலன்ஸ் நமக்கு 19 சாப்டர் தான் இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 19 சாப்டர் இருக்கும். கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.